அனைவருக்கும் வணக்கம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள். அதேபோல் தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தின் குன்றின் மீது அமர்ந்து அருள்வாளிக்கும் தோரணமலை முருகனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தோரணமலை முருகன் கோயில் எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டம் கடை அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. நீங்கள் தென்காசியிலிருந்து அம்பை போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா மாதாவரம் விளக்கு பக்கத்தில் தோரணமலை நுழைவாயில் இருக்கும். அந்த சாலை வழியாக வந்தாலே நம்ம தோரணமலை கோயில் தான் இருக்குது. தோரணமலை பக்கத்தில் அருமையான ஒரு ராமநதி டேம் இருக்குது. இப்படிப்பட்ட இயற்கை சூழலோடு அமைந்த தோரணமலை முருகனின் தல வரலாறு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தோரணமலையானது ஆதிமுனி அகத்தியரும் தேரையரும் தவமிருந்து மக்களின் நல்வாழ்வுக்காக சித்தமொழியை ஆராய்ச்சி செய்த தெய்வீக மலை. இந்த மலைக்கு ஒரு சமயம் காசிவர்மன் என்ற மன்னன் கடுமையான தலைவலியோடு அங்கு இருந்த அகத்தியர்கிட்ட, ஐயா முருகனின் அருள் பெற்ற அகத்தியரே, என் தலைவலியை போக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அகத்தியர் அவரது தலையை ஆராய்ச்சி செய்து மன்னனின் தலைக்குள் தேரை இருக்கும் இடத்தை கண்டுபிடிச்சி, உங்கள் தலைக்குள்ள தேரை இருக்குது, அதை மண்டையோட பிளந்து தான் அந்த தேரையை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னனும் அகத்தியர் மீது உள்ள நம்பிக்கையில் சம்மதிக்கிறார். கபால அறுவை சிகிச்சையானது வெற்றிகரமாக நடக்கிறது. அவரது மண்டையோடு விளக்கப்பட்டு தேரையை வெளியேற்றக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில் மன்னனின் தலைக்கிலிருந்து கையை விட்டு தேரையை எடுத்தால் மன்னனின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். என்ன செய்வது என்று யோசிக்கும்போது அகத்தியரிடம் சீடராக இருந்த ராமதேவர் என்ற சீடர் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு பாத்திரத்தில் கையால் அலம்புகிறார். தண்ணீர் சத்தத்தை கேட்டதும் மன்னனின் தலைக்குள் இருந்த தேரை பாத்திரத்தில் இருந்த தண்ணீருக்குள் குதித்தது. கபால அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. மன்னனும் உயிர் பிழைத்தார். நன்றியோடு அகத்தியரிடமிருந்து விடைபெற்று சென்றார். கபால அறுவை சிகிச்சைக்கு உதவியாக இருந்து மன்னனின் தலையிலிருந்து தேரை வெளியேற காரணமாக இருந்த ராமதேவரை அகத்தியர் அன்று முதல் தேரையர் என்று அழைத்தார். அகத்தியரின் சீடரான தேரையர் ஜீவசமாதி அடைந்ததும் இந்த தோரணமலை தான். இந்த தோரணமலை பல்வேறு சிறப்புகளை பெற்றது. தோரணமலை எங்கும் பல்வேறு மூலிகை செடிகள் இன்றும் இருக்கிறது. சித்தர்களின் நடமாட்டம் இன்றும் இருக்கிறது என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. அதேபோல் வற்றாத நீர் சுரக்கும் சுனைகள். எவ்வளவு பெரிய கோடை இருந்தாலும் இந்த தோரணமலையில் இருக்கும் சுனைகளில் நீர் வத்தாது. அப்படிப்பட்ட வற்றாத நீர் சுனைகளும் மலையெங்கும் இருக்கும் மூலிகை செடிகளும் இத்தகைய இயற்கையோடு இயற்கையாக அமைந்த குகைக்குள் கிழக்கு நோக்கி தோரணமலை முருகன் சுமார் 800 அடி உயரம் கொண்ட தோரணமலை உச்சியில் அமர்ந்திருக்கிறார். 800 அடி உயரத்தை எப்படி ஏறுறது? நம்ம தோரணமலைக்கு வந்தோம்னா அடிவாரத்தில் வல்லப விநாயகர் இருக்கார். விநாயகருக்கு பின்புறமாக உற்சவ மூர்த்தி பாலமுருகன் இருக்கிறார். விநாயகரையும் உற்சவ மூர்த்தி பாலமுருகனை வணங்கிவிட்டு தோரணமலை அடிவாரத்தில் நாம் ஏற ஆரம்பித்தால் 1193 படிகள். ஆஹா, கேட்கும்போது எப்படி ஏறுவது என்று உங்களுக்கு எண்ணம் ஓடும். மனது எப்படி ஏறுவோம், எப்படி முருகனை வேண்டுவோம் என்று. ஆனால் இங்கு முருகனை வேண்டி நடக்க ஆரம்பித்தால் நடப்பதே தெரியாது. அந்த அளவுக்கு 1193 படிகளையும் ஏறி முருகனை வணங்கிட்டு வரலாம். சிறுவர்களோடு எப்படி ஏறுவது, பெரியவர்கள் எப்படி ஏறுவது? இதற்கு கோயில் நிர்வாகம் ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்குது. 1193 படிக்கட்டுகளுக்கும் இடையிடையே ஒரு 6 மண்டபங்கள் அமைச்சிருக்காங்க. அந்த மண்டபத்தில் நம்ம ஓய்வு எடுத்துட்டு அப்படியே அழகாக ஏறலாம். இந்த 6 மண்டபத்திலையும் சிறப்பு என்ன தெரியுமா? 6 மண்டபம் சும்மா ஏதோ கட்டடம் கட்டி போட்டோம், மக்கள் உட்கார்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு அமைக்கலை. முருகனின் மீது அதீத அன்பு பெற்ற தமிழ் புலவர்கள் முருகன் அவர்களுக்கு காட்சி தந்து கந்தசஷ்டி கவசம் போன்ற பல அழியா நூல்களை காரணமாக இருந்த புலவர் பெருமக்கள் பேரெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் முதல் மண்டபம் அருணகிரிநாதர் பேரில் மண்டபம் வச்சுருக்காங்க. சிற்றின்பமே பெருவாழ்வு என அற்ப சுகத்தில் விழுந்து கிடந்த அருணகிரிநாதருக்கு காட்சி தந்து விருத்தங்கள் பல பாட வைத்த முருகப்பெருமானே. எப்படி? முருகப்பெருமானே காட்சி தந்து விருத்தங்கள் பாட வச்ச அருணகிரிநாதர் பேரில் ஒரு மண்டபம். அடுத்ததாக ஒரு மண்டபம் நக்கீரர் மண்டபம். நக்கீரர் மண்டபம் சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம் என எதிர்பார்த்து பாடியதோடு நெச்சிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என அப்பனிடம் வாதிட்டாலும் அவர் மகன் சுப்பனிடம் அன்பு கொண்டு
திருமுருகாற்று படைப்பாடி பெரும்புகழ் பெற்ற சங்க புலவர் நக்கீரருக்கு நல்லதோர் மண்டபம். இங்க வர பக்தர்கள்லாம் பாருங்களேன், வந்தோம் தோரணமலை முருகனை வணங்கணும் அப்படின்னு இருக்காம, முருகன் மீது யாரெல்லாம் பற்று கொண்டா, முருகன் யாருக்கெல்லாம் காட்சி தந்தா அப்படிங்கிறத இப்போ உள்ள தலைமுறை புரிஞ்சுக்கிட்ட வகையில் அழகா ஒவ்வொரு மண்டபம் வச்சு அந்த மண்டபத்தில் அவரோட புகழெல்லாம் எழுதி வச்சிருக்கிறது மிகவும் பாராட்டக்கூடியது. அடுத்து தேரையருக்கு ஒரு மண்டபம். தேரையர் இந்த தோரணமலையில் ஜீவ சமாதி அடைந்த தேரையருக்கு ஒரு மண்டபம். அகத்தியரிடம் பாடம் கற்று அருமருந்து வளர்ந்து தோரணமலை இத்தலத்தில் துயில் கொள்ளும் தேரையர் அகத்தியருக்கு ஒரு மண்டபம். அடுத்ததா தோரணமலை முருகனின் பக்தர் அகத்தியருக்கு ஒரு மண்டபம். 5வது ஒரு மண்டபம் பாலன் தேவராயருக்கு ஒரு மண்டபம். நோயுற்றர் பலர் கண்ட வேதனையில் உற்றதோர் தெய்வம் முருகனை வேண்டுகை உள்ளத்தில் இருந்து உதித்தது கந்த சஷ்டி கவசம். சிவகவசம், சக்தி கவசம் என கவசங்கள் பல பாடினாலும் கந்த சஷ்டி கவசத்திற்கு ஈடு இல்லையே. கந்த சஷ்டி கவசம் தந்த பாலன் தேவராயருக்கு ஒரு மண்டபம். அடுத்து ஔவை, தமிழகத்தின் சொத்து ஔவையாருக்கு ஒரு மண்டபம். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் ஆலயம் தொழுவதும் சாலவும் நன்று என்று உரைத்த ஔவையாரே முருகப்பெருமானிடம் நாவல்கனி பெற்று நற்றமிழால் இறைபாடி ஆத்தி சுடி தந்த அருந்தமிழ் பாட்டிக்கு மண்டபம். எப்படி என் தமிழ் பாட்டி ஔவையாருக்கு ஒரு மண்டபம். புரியுதா? முருகன் மீது முருகனும் தமிழும் பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட முருகனின் பக்தையான என் தமிழ் பாட்டி ஔவையாருக்கு ஒரு மண்டபம். இதுதான் சிறப்பே. 1193 படிக்கட்டுகள் ஏறி போகிறது முக்கியம் இல்லை, இந்த 6 மண்டபம் அமைச்சிருக்கோம். முருகன் மீது பற்று கொண்டவர்கள் இருக்காங்க. நீங்களும் முருகன் மீது பிடிப்போடு இருங்க. முருகன் காட்சி தருவார், முருகன் உங்கள் துன்பத்தை போக்குவார் என்பதை இந்த மண்டபத்தில் நம்ம உட்காரும்போது புரிஞ்சுக்கிடலாம். இப்படிப்பட்ட தோரணமலை முருகன் கோயிலுக்கு போய் மேலே ஏறினோம்னா இயற்கையாக அந்த குகையில் கிழக்கு நோக்கி முருகன் இருப்பார். கிழக்கு நோக்கி முருகன் இருக்காரு. கிழக்க யார் இருக்கா? என் தாய் காளியம்மா இருக்கா. முதல்ல போய் காளியம்மனை வணங்கி விட்டு அப்புறம் முருகனை வணங்கி விட்டு அந்த மலையின் மீது உட்கார்ந்துருந்தோம்னா இயற்கையாக வர காற்றோடு இருக்க பாருங்க. நீங்கள் எத்தனை கோடி கொடுத்து எங்கு போனாலும் கிடைக்காத ஒரு இயற்கையான காற்று. முருகப்பெருமான அருளோடு அந்த மூலிகை செடிகள் எல்லாம் மணக்க மணக்க வரும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான காற்று அந்த தோரணமலையில் மட்டும்தான் கிடக்கும். நீ எப்பேற்பட்ட நோயோடு வந்தாலும் எப்பேற்பட்ட கவலையோடு வந்தாலும் தோரணமலை 1193 படிகளை ஏறி காளியம்மனை வணங்கிவிட்டு தோரணமலை முருகனை மனமுருக வேண்டிட்டு உட்கார்ந்தோம்னு சொல்லுங்க, அவ்வளோ ஒரு மன நிம்மதி, ஒரு மன நிறைவு தரும். முருகனை